गुड मॉर्निंग माता जी. गुड मॉर्निंग. मटन है. ओके. चिकन அதுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகே. மட்டன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ரெண்டுமே செய்ய போகிறேன். சாதம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு ரசம். ஆனால் நான் சிக்கன் 65 தான் வாங்கி வந்தேன். அப்படியா? சரி 65 மாற்றிடலாம். கிரேவியை கட் பண்ணிட்டு மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல வாஷ் பண்ண போகிறேன். இதெல்லாம் யாருக்காக செய்கிறீங்க? இதெல்லாம் சௌபிக்காக தான். சௌபி ஏன்னா 3 கவனிப்பு. வாரமாக மீன் குழம்பு, மீன் வறுவலை, எறா கொடுக்கல. மீன் வறுவல் மீனே போயின்னு இருக்கு, அது வெறுப்பாக இருக்கும்ல. அதனால் வந்து இன்றைக்கி மட்டன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் சிக்கன் கொடுக்க போகிறதுல அது சூடு. சிக்கன் கிடையாது, மட்டன் மட்டும் கொடுக்க போகிறேன். சிக்கன் எனக்கு சூடு இல்லை. ஒன்றும் சூடு இல்லை, நமக்குலாம் சூடு இல்லை. அவளுக்கு குழந்தை பால் கொடுக்குறாள், அதனால் சூடாயிடும். அதனால் மட்டன் பிரியாணி மட்டன் அப்படியே தொக்கா பண்ணி கொடுத்து அதான் இன்றைக்கி அவ்வளோ சாப்பாடு. ஓகே டன். ரசமும் ஒயிட் ரைஸும் வச்சிடலாம். ரைட். நான் இந்த ஜூஸர் மிஷினில் ஜூஸ் போட போகிறேன். போடு. காலை பொழுதில் மழை மேகம் சேரும் நொடியில் இனிய காற்றின் இசையோடு நான் படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. மடமடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்து மடமடவென கால்கள் அதன் பின்னால் வாழ்க பாதி வளமுடன். வெரி குட். ஜூஸ் நல்லா இருந்ததா? இந்த மிஷின் சூப்பராக ஜூஸ் போடுது. சூப்பராக ஜூஸ் போடுது. கழுவு ஈஸி. பழம் நல்லா இருக்குது. பழம் புளிப்பாக இல்லை. பழம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மிஷினோட லிங்க்கை இங்கே கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக இருக்குது ஜூஸ் போடுறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, கரெக்டான ஸ்பீடில் ஓடுது. கரெக்டான கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுது, ஆனால் ஜூஸ் போட முடியுது. நம்ம அப்படி அழுத்தி 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 பொழியறத இதை வச்சு அமுக்கலாம், அவ்வளோதான். இது என்ன ரெடி ஆகுது? இது மட்டன் தொக்கு கிரேவி, அதுக்கு ரெடி பண்ணுறேன். இதுதான் அந்த ஜூஸ் மாடல். நான் ஒரு கடையில் 2150 ரூபா கொடுத்து வாங்கினேன். அமேசானில் 1650 ரூபாய்க்கே இருக்குது. 500 ரூபாய் அதிகமாக வாங்கி போட்டாங்களே. பெட்ரோலை போட்டுங்க இவ்வளோ தூரம் வண்டியில் போய் வீட்டிலே உட்காந்தோமா, ஆன்லைனில் அமுகணுமா, 500 ரூபா மிச்சப்படுத்தணுமா, அதை ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணுறது ஏன் அங்கே போகணுன்னு உங்களுக்கு அப்படி தோணுச்சு? நேரில் போய் தான் பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா கம்மியாக இருக்குது. ஆன்லைனில் வாங்கி தான் 500 ரூபா மிச்சம். ஒரு குடம் எடுத்துருப்பேன். சரி விடு, புடவையிலேயே இருக்கு. எப்படி போகுது பேரனோட? சூப்பராக போதும். தூக்கம்லாம் ஆல்ரெடி எல்லா குழந்தைக்குமே இது ஒரு 3 தூக்கம்லாம் இல்லாமலே போதா? 5 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூங்குவேன். இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் நமக்கு இந்த ரொட்டீன் வேலை இருந்து தான் ஆகும். உனக்கு இல்லை? எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்ச நாளில் போயிடுவா வீட்டுக்கு. அவளுக்கு ஒரு குழந்தை வளர்க்கணும்னு அப்படி தான் 3 பேர் அப்படி தான் வளர்த்த. என்ன அப்படி தான் வளர்த்துருப்பாங்க, எங்கள் அம்மா அப்படி தான் அப்படி வளர்த்துருப்பாங்க. அப்படியே தலைமுறையாக போயின்னு இருக்கும். எஸ், ஸ்கூலுக்கு போனால் அப்பாடா என்ன எல்கேஜி இந்த பேபி கிளாஸ்லாம் போனால் 12 மணிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயாக கடற்கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்கேஜின்னு ஒன்று போவோம், 3 மணிக்கு அனுப்புவாங்க. யூகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அதெல்லாம் கிரேட் 1லாம் படிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா 4:30 வருவாங்க. அதுக்கப்புறம் டியூஷனு, ஸ்பெஷல் கிளாஸு அதெல்லாம் சேர்த்து விட்டுட்டா டான்ஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், காலையில் 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் ஜாலியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கலாம். அவங்க படிப்பு, அவங்களோட திறனை வளர்க்குறது எல்லாம் நம்மளோட அப்போ வேலை. எத்தனை வயசுக்கு அப்புறம் நீ வந்து 2 வயசு போனேன். இப்போல்லாம் வந்து 3.5 தான் சேர்க்குறாங்க. 3 வயசில் பேபி கிளாஸ் சேர்க்குறாங்க. ஒரு 6 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்கேஜி போடுறாங்க. அதனால ஒரு 3 வயசு வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு பாலும் தேனும் சோறும் ஊட்டி வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் அடிச்சு அனுப்புவோம்.
சிக்கன் 65 ரெடியா? ரெடி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கூட ஊறலாம். அந்த டேஸ்ட்டு நல்லா காரம்லாம் உள்ளே ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். அதை போட்டு வைக்க போகிறோம். போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே மட்டனை தாளிச்சிட்டு அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். நம்ம மட்டன் நான் வரதுக்குள்ளே போட்டேன். மட்டன் போட்டு மசாலா எல்லாமே போட்டேன். நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. டீயில் இருக்குல்ல. யாரோ குரல் கேட்குது. யார் குரல் கேட்க தெரியுமா? இப்போ அம்மாவாக ஒரு எடுத்த சவுப் கொயினா பறந்துனதா இத்தனாலா சிக்கிச்சுக்கிட்டுன்னு இப்போ கொயன் தாளாட்டின்னு ரெக்கையை வெட்டி உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே சந்தோஷமா இருக்குது அம்மாவான சௌபியை பார்க்க. எனக்கு கூட ஆயா ஆன லட்டூஸ் கிச்சனை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆயா கிடையாது. ஆமாம்மா உன் பிள்ளைக்கு பாட்டின்னு கூட சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டா திருப்பி பிள்ளைக்கு தாய் கிழவின்னு சொல்லுது. தாய் கழுவி செம்ம ஃபேமஸ். மட்டன் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு 3 விசில் தான் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மட்டன் தொட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. 5 விசில்லாம் வச்சா குழம்புன்னு போயிடும். 3 விசில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா மட்டன் ரொம்ப நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு. மட்டன் சூப்பர் சொல்லிட்டீங்க. மட்டன் பஞ்சு மாதிரி இருக்கு. மட்டன் பார்க்கவே சூப்பரா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. சொல்லுங்க சோபி, ஹவுஸ் லைஃப் போஸ்ட் பார்த்தோம். ஸ்லீப்லெஸ் லைஃப். அப்பப்ப ஸ்ட்ரெஸ் மண்டைக்கு சிட்டு கேடுது. என்ன தூங்க விடுங்கடா. பீஸ்ஃபுல் லைஃப். இப்போ வந்து நான் பாப்பா கண்ட்ரோல்ல இருக்கேன். கொஞ்ச நாள் ஆகும் பாப்பா என் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு. அப்பதான் திருப்பி பாப்பா உன்னை கண்ட்ரோல் பண்ணும். அது எல்லாமே மைண்ட் செட் தான். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன் எப்படி என் புள்ள இருக்கணும்னு. அது படி நடக்கும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஆனா சுத்தி இருக்கிறவங்க நடக்க விட மாட்டாங்கன்னு மட்டும் தெரியும். ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளையிங் கிக் கூடுறா அப்படின்னு நானே சொல்லி கொடுப்பேன். காலையில காஃபி குடிச்சுக்கிட்டு உட்காரும் போது பேக்லயே ஒரே மிதி. பக்கத்துல அவனுக்கு எதனா குடிக்கிறது கொடுத்து நீ என் பக்கத்துல உட்காந்து குடிக்கணுமா? உட்காரு. எப்படி குக்கி கப் கேக் நான் காஃபி குடுக்கும்போது வந்து பக்கத்துல உட்காரு ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த மாதிரி அவன் என்ன சொல்லுவான், நீ தான் பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்க, நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்லையா அப்படின்னு. சிக்கன் 65க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா உன்னால சாப்பிட முடியாது. கொஞ்ச நாள் அதான் பண்றீங்க. நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. 40 நாள் தான் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ. 40 days கேட்கலையே. குழந்தை வேணும்னா அவனா எடுத்து என்னென்ன சாப்பிட்றான்னா பழங்க, சாப்பாடு, கறி, மீன், முட்டை அவனா சாப்பிட்றான் பாரு. அப்ப நீ எல்லாமே சாப்பிடலாம். அப்ப அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் சாப்பிடாதனால இப்ப நீ சாப்பிட்டா குழந்தைக்கு வாமிட்டு வரும். அப்போ அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தை இவ சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து நல்லா செய்யும். அப்பா ஃபுல் நான்வெஜ், அம்மா ரெண்டும். புள்ள எப்படி இருக்குமோ தெரியல. ஃபுல் வெஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்க எனக்கு கம்பெனி கரெக்டா இருக்கும். அவன் என் வயிற்றுல இருக்கும்போது ஃபுல் வெஜ் தான். என்ன நான்வெஜ்ஜே சாப்பிட விடுறேன். அப்ப நானும் விட மாட்டேன். ஆனா கௌதம் சொல்லிட்டான், பிறந்த உடனே நான் பறக்கிறது தாவறது எல்லாத்தையும் என் பையனுக்கு கொடுப்பேன். அப்படி நான் கத்திய வி ஷேப்ல அடக்கி வச்சிருக்கேன். அப்படியா? ஞாபகம் இல்லாம வச்சிருப்பேன். இல்ல இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டேன். அது ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கு. இது எதுக்கு வச்சிருக்கேன்? எது? பிரியாணி. மட்டன் பிரியாணி, மட்டன் கறி. இன்னைக்கு மெனு யார் செலக்ட் பண்ணது? சோபிமா. டெய்லி மெனு அவ தான் செலக்ட் பண்றா போலக்கே. எது வேணும்னு சொல்றாலும் அதை செய்வேன். ஆனா பாப்பா செலக்ட் பண்ற கொடுத்தது 4 அரைக்கீரை, காய்கறி போட்ட சாம்பார், ரசம், அப்புறம் என்ன மீன் குழம்பு. காய்கறி போட்டாதான் சாம்பார், போடலன்னா ரசம். அந்த காய்கறியில லிமிட்டட் காய்கறி தான் அலௌடுன்னு இருக்காங்க. கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி எல்லாம் என்னென்ன அவளுக்கு கொடுக்கலான்றத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அதெல்லாம் நான் கொடுக்குறேன். டாக்டர் அம்மா சொல்லி கொடுத்தாமிச்சது அப்படியே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உடம்பும் நல்லா இருக்குது, பாப்பாவும் நல்லா இருக்கான். நீங்க எதுனா அவளுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுன்னா கொஞ்சம் இவ்வளோ கொடுங்க. எங்க அம்மாலாம் பிரச்சனை இல்லை. என் கூட ஒன்று பிறந்திருக்கேன், அதுவும் நான் கட்டிட்டு இருக்கேன். பிரச்சனை. நான் என்னடி பண்ண உடனே 2 பேரும் மத்தியானத்துல சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெசர்ட்னு ஐஸ்கிரீம் முழுங்குறாங்க என் முன்னாடி. ஆமா, நானா பிள்ளை பார்த்தேன், நான் சாப்பிடலாமே. அவ்வளோ வயசுலாம் இருக்கு. ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமே, நான் மறைச்சு சாப்பிடுவேன். அம்மா வேணா வாயை காட்டணும் 1 year. எனக்கு என்னன்னா தெரியுமா, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அலோடு. ஆல்கஹால், ஒரு ஜூஸ் கொடுக்க மாட்டேங்க. சாத்துக்குடி ஜூஸ் தான் உங்களுக்கு. சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ்ல அலோடு. அதுக்கப்புறம் குடிக்கணும்னா 1 கப்பு காஃபி குடுக்குறாங்க. அதுவும் இவ்வளவுதான் கொடுப்பேன்ட்டு. நெக்ஸ்ட் சுக்கு காஃபி குடி, பூண்டு பால் குடி. இது 4 தான் உங்களுக்கு அலோடு. டேட் சாப்பிடலாமா? நீ டேட் சாப்பிடக்கூடாது, இளந்த மழை சாப்பிடக்கூடாது,
அண்ணாச்சி பழம் சாப்பிடக்கூடாது, வாட்டர் மாம்பழம் மெலன் கட் பண்ணி சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறாங்க. வாழைப்பழம் போய் எடுத்தா பிச்சு போடும். அடுத்த மாசம் இருக்கு உங்களுக்கு, மாம்பழம் சாப்பிடக்கூடாது. எனக்கு அதை நினைச்சாலும் ஐயோ இவங்க எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களே. என்னன்னா நம்ம புள்ள ஆரோக்கியமா இருக்கணும், எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பக்கமே போக கூடாது அப்படின்னு நீ நினைச்சினா டாக்டர் அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சாப்பிடணும். அண்ணாச்சி, முக்கனி, பேரிச்சம்பழம், இளந்தப்பழம் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு கிடையாது. யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. நான்லாம் சாப்பிடல. நான்லாம் சாப்பிடலன்னா உங்களை ஒரு ஆரோக்கியமா வளர்த்துருக்கேன்ல. இல்லையே, நான் கொஞ்சம் நோயாளியா தான் இருக்கேன். அது நீயா வளர்ந்த அப்புறம் வச்சுக்கிட்டது. எதுக்குடா மீட்டு எடுத்த மக்களுக்கு சொல்லுடா. என் சாப்பாடே சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டான். ஓட்டி நீ வேண்டாம் இப்படித்தான். திரும்ப சார்ஜ் போட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல வலிச்சிருப்பான், எங்கன்னா கோணையா போயிருக்கோம், சுத்தமா வலிச்சிட்டு எல்கேஜி போன மாதிரி இருக்கான், 12th போன மாதிரி இருக்கான். 12th படிச்சா குழந்தையாமா போதும். சோ அதனால மெனு நான் செலக்ட் பண்றேன்னா அம்மா கஷ்டப்பட்டு வேலை வாங்குறேன்லாம் நினைக்காதீங்க. கொடுத்த 4 மெனுல இன்னைக்கு இதை செய்யல அப்படின்ற. ஏன்னா தொடர்ந்து பால் சுரக்கணும்னு சொல்லி பால் சுரக்கிற ஐட்டமா கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஃபிஷ் நாங்க முந்தா நேற்று தான் ஃபிஷ் கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷே வெறுத்துரும் போல இருக்கு எனக்கு. வாழ்க்கையில மீன் குழம்பு வேணாம் எனக்கு. அப்புறம் நான்வெஜ்ல வந்து சிக்கன் தொடவே கூடாதுன்றாங்க. மட்டன்ல வந்து மட்டன் குழம்பாதான் சாப்பிடணும்னாங்க. தயவு செஞ்சு பிரியாணியா செய்ய, எனக்கு காரம் எல்லாம் போடாம எண்ணெய் எல்லாம் போடாமன்னு போய் தொலை அப்படின்னு. போய் தொலை பிரியாணியம்மா இது. குழந்தைக்கு வயிற்று கலக்கி சும்மா டாய்லெட் வந்துகிட்டே இருக்கும், அதனால இதெல்லாம் கொடுக்க கூடாது. ஜீரணமாகிற பொருளா கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி 40 நாள் ஆயிடுச்சு, நாக்கு ஒரு கொஞ்சம் டெம்டா இருக்கு போல இருக்கு, வீட்டு பிரியாணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் செய்யறேன். சிக்கன் வந்து கொடுக்கக்கூடாது, இந்த பிராய்லரு. நாட்டுக்கோழி கொடுக்கலாமா? நாட்டுக்கோழி உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த வாட்டி நாட்டுக்கோழி தான் கொடுக்க போறேன். சாப்பிட்டே ஆகணும், பால் வரும். என்ன இவ்வளவு ஊத்திருக்காங்க? ஊத்த வேணாம்னு சொன்னேன். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், இந்த பேர் ரவுண்டு தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பட்டை, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம் போடுறோம். தூரம் ஓடி சரி, முடிச்சிட்டு பார்ப்போம். ஏமா பிரியாணி ரெடியா? பிரியாணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து ரெடி ஆகிடும். மட்டன் கிரேவி ரெடி, தயிர் பச்சடி ரெடி, சிக்கன் 65க்கு வந்து ரெடி. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு பீஸ் பொரிச்சு பார்க்கலாம். உப்பு இந்த போட்டு இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக வருதான்னு. ஓகேவா? போடுவா? என்ன காஞ்சிச்சா? ஓரளவு காஞ்சிருக்கு, போட்டு பாரு. இதுக்கு ஒன்று போட்டு பாரு. காஞ்சி சொல்லி கொடுத்தாரு ரகசியம் தான். போட்டாலும் வருது பார்க்க கரெக்டாக போட்டுருந்தாங்க. என்னோட மசாலாவா? மசாலா என் காப்பி ரைட் வாங்கினியா? காப்பி கொடுத்தேன், ரைட்டு வாங்கல. இப்படி மசாலா உரியான்னு வருதா? ஒன்று போட்டிருக்கேன், ஒட்டாமல் வந்திருக்கு. தட்டில் வைப்போம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் தான் பார்க்கணும். நான் பார்க்கணுமா? சூடாக இருக்குமே. மாப்பிள்ளை இல்லை, நீ தான் பார்க்கணும். ஓகே, உப்பு கரெக்டாக இருக்கு. எல்லாமே வா. இதோ வடா வடா பொரிச்சிடுறேன். கொஞ்ச நாள் வாசனையாக இருக்கும், அதனால கருவேப்பிலையோட போ. வாட் இஸ் திஸ்? அதே நீ மார்க்கெட் போகிறேன்னு மீன் வாங்கிட்டு வருவ, கண்டிப்பாக எப்படி ஒரு மீனாவது வாங்கிட்டு வருவ, குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நீ வரதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுட்ட. வந்து பார்த்தா சிக்கனும் மட்டனும் இருக்குது. சரி, அந்த புளியை நல்லா திக்காக கொதிக்க வச்சு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ் ஆகும், கெட்டு போகாது. இல்லைன்னா அப்படியே புளிச்சு வந்துடும். அதனால கொதிக்க வச்சுருக்கேன். சூப்பர். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு மீன் குழம்பு வைக்கிற அளவு புளி எப்படியும் ஒரு 25 கிராம் புளி இருக்கும். பேஸ்ட்டாக தூக்கி போட முடியாதுல்ல, அதனால் கொதிக்க வச்சு நல்லா திக்காக பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். பாஸ்டா வச்சு பொரிச்சோன்னு வச்சுக்கோங்க, தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பாஸ் பண்ணிக்கணும், மறுபடியும் ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். லட்டூஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி எல்லாம் சுட சுட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இப்போ போய் சௌபி கொடுப்போமா? இப்படி நெத்தாக வந்தால் மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்குதுன்னு அர்த்தம். பொலன்னு வந்திருக்கு. பொல பிரியாணி தான் நீ சாப்பிடக்கூடாது, அது அடக்கு வாயெல்லாம். நாங்கள் ஏமா மட்டன் கிரேவி சாப்பிடுன்னு கொடுத்தேன், அதே மசாலாலாம் தான் போடுற மட்டன் கிரேவி. அதெல்லாம் ரைஸை போட்டு தின்ன போறீங்க, அதுதானே பிரியாணி. வெளியே தான் வாங்கி சாப்பிடக்கூடாது. சிக்கன் கொடுக்கக்கூடாது, ஒன்று கொடுப்பா.
கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குவான்னு கேட்குற பத்தியா? டெம்ட்டில் இருக்கால ஒன்று வைக்கிறேன். அப்புறம் எதுக்கு 65 செஞ்சீங்க நீங்க அது வீட்ல? எனக்கு என்ன வெறுப்பேத்துறதுக்கு வாழ்றீங்க. போதும் போதும் போதும், கொஞ்சமா வைங்க. கொஞ்சமாக வைக்கிறேன். சோபிக்கு ரெடி ரெடி. நன்றி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி எப்படி இருக்கா? ஹோம்மேட் பிரியாணி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குடா. மசாலாலாம் நிறையவே போடலாமா? ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, நார்மலாக சட்டிலாக எனக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கு. உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஓகே பாய். பாய்.